அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் இணைய திட்டமா? செந்தில் பாலாஜியின் ஆதரவுடன் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயம் தோல்வியை அடைவோம் என்று கூறி தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ பல பேர் செந்தில் பாலாஜியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதிமுகவின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. எடப்பாடி என்ற தலைமை வகிக்கக்கூடியவர் மீது நம்பிக்கை இல்லை. இரட்டை இலை இருந்தும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஸிடம் தோற்கடிக்கப்பட்டவர்தான் எடப்பாடி என்ற தகவலையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் வருகின்ற சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டி. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் இவர்களை சமாளிக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பதுதான் அதிமுகவிற்கு வலிமை சேர்க்கும். ஒற்றுமை இல்லாமல் அதிமுகவின் தொண்டர்கள் களப்பணிகள் மேற்கொள்வது கடினம். நாம் ஏற்கனவே வீடியோவில் பதிவு செய்வது போலவே தான் அதிமுகவிற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை எடப்பாடி முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பல மேடைகளில் திமுகவை விமர்சனம் செய்வதும் ஓபிஎஸ்ஸை விமர்சனம் செய்வதும் பயனளிக்காது. அதிமுகவின் தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது, கட்சியை எப்படி வலுப்படுத்தினால் பூத் கமிட்டிகள் செயல்படுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப காய் நகர்த்தினால் மட்டும்தான் எடப்பாடியால் அதிமுகவை நிலைநிறுத்த முடியும். இல்லை என்றால் மக்களவை தேர்தலில் எப்படி சீரோவாக இருந்ததோ அதேபோல்தான் சட்டசபை தேர்தலிலும் 10 இடங்களுக்கு மேல் வெற்றியடைய முடியாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவிடம் தோற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது அதிமுகவின் வரலாற்று தோல்வியாகவும் பார்க்கப்படும். அதற்கு பிறகு எடப்பாடியை விரட்டினாலும் ஒன்றுதான், விரட்டாமல் அதிமுகவில் மீண்டும் பொதுச்செயலாளராக வைத்து கொள்வதும் ஒன்றுதான். எந்த ஒரு பயனும் அளிக்காது. அதிமுகவிற்கு தேவை ஒற்றுமை மட்டும்தான் என்பதை தற்பொழுது பலரும் கூறி வருகிறார்கள். இந்த ஒரு வேளையில்தான் மறைமுகமாக செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு சென்றவுடன் தான் 2 முக்கிய இலாக்காக்களும் பெற்றார். அதேபோல் அதிமுகவில் இருந்து பலரையும் திமுகவில் இணைப்பதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார். கோவையை தனது கைக்குள் வைக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி எடுத்த முடிவுதான் இது என்றும் பலரும் பேசுகின்றார்கள். இது நடந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள்